ஹே காய்ஸ், ஒரு கிராமத்துல 3 பணக்கார வீட்டு பசங்க இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா பணக்காரங்களா இருக்கிறதுனால லைஃபை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒழுங்கா படிக்க மாட்டாங்க. அவங்க அப்பா அம்மா பண்ற பிசினஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. எதை கேட்டாலும் அவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். கஷ்டம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்தாங்க. லைஃபை சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க பெரிய இடத்து பசங்க அப்படிங்கறதுனாலயே இவங்க பண்ற அட்ராசிட்டிஸை யாரும் பயந்து கேள்வி கூட கேட்க மாட்டாங்க. கஷ்டப்பட்டு வேலை பாக்குறவங்களையும் இவங்க கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க 3 பேர் கூட ஃப்ரெண்டா இருந்த இன்னொரு பணக்கார வீட்டு பையன் திடீர்னு இவங்க கூட வெளியே போகிறதுக்கும் சுத்துறதுக்கும் வரதை நிறுத்தின உடனே அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கூட தெரிஞ்சுக்காம அவன் வேலை பாக்குற இடத்துக்கு போய் இந்த 3 பேரும் அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க 3 பேரும் டெய்லி போயிட்டு வர வழியில ஒரு சின்ன பொண்ணு பூ வித்துட்டு போகும். அந்த பொண்ணோட பூக்கூடைய கூட அடிக்கடி இவங்க வண்டியில ஃபாஸ்டா போறப்ப தட்டி விட்டு போயிடுவாங்க. இந்த பசங்களோட அப்பாக்கள் இவங்க பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் பார்த்து இவங்களுக்கு பொறுப்பை கொண்டு வரணும்னு அவங்களோட பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் இவங்களுக்கு மேனேஜ் பண்ண கத்து கொடுக்க முடிவெடுத்தாங்க. சோ இந்த பசங்களோட 3 அப்பாக்களும் ஒரு பத்திரத்துல நீயே உன்னோட சொந்த முயற்சியில 1 வருஷத்துக்குள்ள எந்த ஒரு தப்பும் பண்ணாம குறுக்கு வழியிலயோ கடனையோ வாங்காம 10 லட்சம் சம்பாதிச்சு காட்டினா உங்களுக்கு எங்களோட பிசினஸும் சொத்தும் கிடைக்கும் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா எழுதி கொடுத்தாங்க. அவங்கள அப்படியே விடாம 3 அப்பாக்களும் இந்த பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு எந்த ஸ்டார்டிங் ட்ரபிளும் இருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஆளுக்கு 2.5 லட்சம் பணமும் கொடுத்து அவங்கள தனித்தனியா அவங்களோட ஜேர்னிஸை ஸ்டார்ட் பண்ண அனுப்பிவிட்டாங்க. இந்த பசங்க வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே நம்மகிட்ட பணமும் இருக்கு, நிறைய ஃப்ரீடமும் இருக்கு, நம்ம நினைச்சா என்ன வேணா பண்ணலான்னு இஷ்டத்துக்கு டைம் வேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. 1 வருஷம் இருக்குல்ல பாத்துக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா 6 மாசத்துக்கு அப்புறமா அவங்க அப்பா அம்மா கொடுத்த பணம் எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஒரு நாள் 3 பேரும் அவங்க எப்போ மீட் பண்ற இடத்துல ஒரு 6 மாசம் கழிச்சு எதர்ச்சியா மீட் பண்ணாங்க. அங்க அவங்க கூட சுத்துறதை ஸ்டாப் பண்ணிட்டு வேலைக்கு போயிட்டு இருந்த அந்த 4வது ஃப்ரெண்டையும் மீட் பண்றாங்க. அந்த டைம்ல தான் அவன் ஏன் இப்படி வேலைக்கு போறான் அப்படிங்கிற கதையே கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் திடீர்னு அவங்க அப்பா அம்மா இறந்து போறாங்க. அவங்க சொந்தக்காரங்களும் ஏமாத்திட்டாங்க. அதனால அந்த பையன் இந்த மாதிரி ஒரு வேலை பாக்குற நிலைமைக்கு வந்ததா சொன்னான். அவனோட கதையை கேட்டதுக்கு அப்புறமா இந்த 3 பேரும் நமக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை வரலான்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க 3 பேரும் அவங்க நிலைமையை பத்தி யோசிச்சு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பூ விக்கிற சின்ன பொண்ணு அவங்கள கிராஸ் பண்ணி போனா. அப்போ இவங்க 3 பேரும் அந்த பொண்ணை நிறுத்தி நீ ஏன் ஸ்கூல் படிக்கிற வயசுல பூ விக்கிற, ஏன் மத்த பசங்கள மாதிரி விளையாட போல அப்படின்னு கேக்குறப்போ அந்த குட்டி பொண்ணு என் அப்பா இறந்து போயிட்டாரு, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இந்த நிலைமையில நான் படிச்சாகணும், சாப்பிடணும், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டணும், அதனால தான் நான் பூ வித்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிச்சான். அந்த கேட்ட அந்த பசங்க அவங்க கிட்ட அந்த 2 லட்சத்துல பேலன்ஸ் இருந்த கொஞ்சம் காசை அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண தந்தாங்க. ஆனா அப்ப கூட அந்த குட்டி பொண்ணு எனக்கு சும்மாலாம் காசு கொடுக்காதீங்க, அதுக்கு பதிலா நீங்க பூ வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அந்த பணத்துக்கு தகுந்த பூவை அவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா. இதெல்லாம் அந்த 3 பேரும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்க பேசிக்க ஆரம்பிச்சாங்க. நம்மகிட்ட எவ்வளவு பணம் இருந்துச்சு, எவ்வளவு டைம் இருந்துச்சு, எவ்வளோ ஃப்ரீடம் இருந்துச்சு, அதெல்லாம் நம்மகிட்ட இருக்கிறப்போ நம்ம எந்த அளவுக்கு அதை மோசமா ஹேண்டில் பண்ணிருக்கோம். நம்ம கிட்ட நிறைய டைம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நம்ம ஃப்ரெண்டுக்கு நடந்த மாதிரியோ இல்ல இந்த சின்ன பொண்ணுக்கு நடந்த மாதிரியோ ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு நடந்துட்டா இந்த பணம் காலியானதுக்கு அப்புறம் டைம் அண்ட் ஃப்ரீடம் நம்மகிட்ட இல்லாம போயிடுமே, நம்மகிட்ட எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்தோம், டைமை இந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கோமேன்னு அந்த பசங்க ரியலைஸ் பண்ணாங்க. இன்னும் 6 மாசம் தான் இருக்கு. 6 மாசத்துக்குள்ள நம்மள மாத்திக்கிட்டு அந்த பணத்தை சம்பாதிக்கலனா நமக்கும் இதே நிலைமைதான்னு இப்போ அந்த 3 பேரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ இந்த டைமோட வேல்யூ புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி அந்த பணத்தை சம்பாதிச்சு அவங்களோட சொத்துக்களை காப்பாத்த அடுத்த 6 மாசத்துக்கு கடுமையா உழைச்சாங்க. ஆனா அவங்களோட பேரண்ட்ஸ் போட்ட ரூல் படி அவங்களால முழுசா ஒரு 10 லட்சம் கூட சம்பாதிக்க முடியல. ஒருத்தர் 8 லட்சம், இன்னொருத்தர் 7 லட்சம், இன்னொருத்தர் 9 லட்சம்னு கஷ்டப்பட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிச்சுட்டாங்க. இதை பார்த்து அவங்களோட பேரண்ட்ஸ் பசங்களுக்கு பொறுப்பு வந்துருச்சுன்னு அவங்களோட பிசினஸை மேனேஜ் பண்றதுக்கு கத்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்ப இந்த 3 பேரும் சின்சியரா வேலை பார்க்க ஆரம்பிச்சு அந்த கம்பெனிஸை முன்னிருந்ததை விட பெரிய லெவலுக்கு கொண்டு வந்து அந்த கிராமத்துல நிறைய பேருக்கு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. சோ இந்த கதையில வர 3 பசங்கள மாதிரி தான் லேப்டாப்பு, ஸ்மார்ட் போனு, இன்டர்நெட்னு இவ்வளவு லக்ஸுரிஸ் நம்ம கையில இருந்தாலும் அதை ப்ரொடக்டிவான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணாம நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2025 எப்படி போச்சுனே தெரியலன்னு நம்மள நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்போம். அதே மாதிரி நம்ம லைஃபும் எப்படி போச்சுனே தெரியலங்கிற மாதிரி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல போயிடும். பொதுவா ஒரு ஆவரேஜ் இந்தியன் லைஃப் ஸ்பேன் வெறும் 70 வருஷம் தான். அது அப்ராக்சிமேட்டா பார்த்தா 25,000 நாள். ஒரு நாளோட 1/3 டைம் நம்ம தூங்குறதுக்காகவே ஸ்பெண்ட் பண்றோம். அப்படி பார்த்தா அதுல அப்ராக்சிமேட்டா 8,500 டேஸ் தூங்குறதுலே போயிடுது. ஸோ அப்ராக்சிமேட்டா பேலன்ஸ் இருக்கிற 17,000 டேஸ்ல தான் நம்ம லைஃபையே வாழணும், அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா விஷயங்களையும் அடைஞ்சிடணும். ஆனா இந்த அன்பிரடிக்டபிள் லைஃப்ல நமக்கு இந்த 70 இயர்ஸ் முழுசா கிடைக்குமான்னு கூட தெரியாது. ஸோ நான் யங்கா இருக்கேன், நிறைய டைம் இருக்குன்னு நினைச்சுக்காம நாளைக்குன்னு ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாம நீங்க பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களை இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. இதோ இப்பதான் நியூ இயர் செலிப்ரேட் பண்ண மாதிரி இருக்கு, ஆனா அதுக்குள்ள டேஸ் முடிஞ்சு போச்சு. சோ டைம் ரொம்ப ஃபாஸ்டா போகுது. இதுல நீங்க நாளைக்கு பண்ணிக்கலாம், பொங்கலுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம், நியூ இயருக்கு பண்ணிக்கலாம்னு ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாதீங்க.
நியூ இயர் கேலண்டரை மாத்துற மாதிரி இந்த procrastination ஹேபிட்டை சடனா நல்ல விதமா மாத்திர முடியாது. ஸோ அடுத்த ஜான்வரியில இந்த ஜான்வரியில இருக்க மாதிரி இருக்கக்கூடாதுன்னா அப்போ இப்பவே ஆக்ஷன் எடுங்க. அதுக்கு நீங்க நான் சொல்ல போற ஒரு சில விஷயங்கள்ல உங்களோட ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ண கத்துக்கோங்க. நம்பர் 1, வேல்யூ யோர் செல்ஃப். நிறைய பேருக்கு இருக்க ப்ராப்ளம் என்ன தெரியுமா? அவங்க பெருசா யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களோட பிரெயினை சக்சஸ்க்காக ப்ரைம் பண்ண மாட்டாங்க. ப்ரைமிங்னா என்னன்னு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், கேளுங்க. இப்போ நான் உங்க கண் முன்னாடி ஒரு பெக்கரோட இமேஜை காட்டுறேன். இந்த இமேஜை பார்த்ததுக்கு அப்புறமா PO-R அப்படிங்கிற வார்த்தையை ஃபில் பண்ண சொன்னா உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கும்? ஆக்சுவலா இதை ஆன்சர் பண்றதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருந்தாலுமே மோஸ்டா நீங்க புவர் அப்படின்னு தான் சூஸ் பண்ணுவீங்க. எதனால தெரியுமா? ஏன்னா நீங்க முன்னாடி பார்த்த அந்த பெக்கரோட இமேஜ் PO-Rன்னு சொன்னதும் அதுக்கு புவர் அப்படிங்கிற வார்த்தையை பத்தி யோசிக்க உங்க பிரெயினை ப்ரைம் பண்ணிருக்கு. ஆனா அதுவே நான் உங்களுக்கு ஒரு ஜக்கோ இல்லைன்னா வாட்டரோட இமேஜோ காட்டியிருந்தா நீங்க இதுல POUR அப்படின்னு ஃபில்அப் பண்ணதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இதுக்கு பேர் தான் ப்ரைமிங். இந்த ப்ரைமிங் அப்படிங்கிறது சம்டைம்ஸ் தப்பா இருக்கும். ஏன்னா ஒரு வேளை நம்ம சின்ன வயசுல இருந்து வளர்ந்து வந்த சர்க்கம்ஸ்டன்சஸ், சிச்சுவேஷன்ஸ், அதாவது நம்மளோட சூழ்நிலைகள் எல்லாம் பெருசா திங்க் பண்ண விடாம, நம்மள பெருசா வேல்யூ பண்ண விடாம இருந்ததுன்னா நம்மளோட சர்க்கிளை தாண்டி யோசிக்கவே மாட்டோம். ஸோ நம்மளோட பிலீஃப் சிஸ்டம் உள்ள ஒரு ஐடென்டிட்டி சேஞ்சஸை கொண்டு வந்தா மட்டும்தான் நம்மளால நம்ம என்னவா ஆக ஆசைப்படுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மள பிரெயின் வாஷ் பண்ணிக்க முடியும். அதாவது பிரெயினை ப்ரைம் பண்ணிக்க முடியும். சிம்பிளா சொல்லணும்னா உங்க பாடி கண்டிஷன் நல்லா இல்ல, நீங்க ஃபேட்டா இருக்கீங்க, இதை மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க உங்களை ஒரு அத்லீட்னு நம்பணும், இல்ல ஒரு ஃபிட்னஸ் மாடல் நம்பணும். அவங்க எல்லாம் என்ன பண்றாங்களோ அதை பார்த்து உங்க பிரெயினை நீங்க ப்ரைம் பண்ணிக்கணும். உங்களை நீங்க ஒரு ஃபிட்னஸ் மாடலாவோ இல்ல அத்லீட்டாவோ கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா உங்க தாட்ஸ் எல்லாமே ஒரு அத்லீட் என்ன பண்ணுவான், இதை தான் பண்ணுவான். ஸோ நம்மளும் அதான் பண்ணணும்னு உங்க ஆக்ஷன்ஸை இன்டர்னலா ஆட்டோமேட்டிக்கா அது மாத்தும். சரி, இப்போ உங்க ஹெல்த் நல்லா இருக்கு, அடுத்து பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ ஒரு பிசினஸ் மேனா ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட பிசினஸ் மேனா நினைச்சுக்கிட்டு உங்க லைஃப்ல எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் ஒரு பிசினஸ் மேன் எப்படி டெசிஷன் எடுப்பாங்களோ அந்த மாதிரி எடுக்க ஆரம்பிங்க. இதெல்லாம் நீங்க சரியா பண்ணிருந்தீங்கன்னா ஃபைனலா கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா நீங்களும் ஒரு புது மனுஷனா மாறிடுவீங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால தான் திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்கோட ஃபெய்த் சாப்டர்ல இதை பத்தி சொல்லியிருக்காங்க. மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக்னு ஒரு ஃபுல் புக்கே எழுதியிருக்காங்க. அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்ல கூட ஐடென்டிட்டி சேஞ்ச்ல இந்த விஷயத்த பத்தி தான் சொல்லியிருக்காங்க. பெருசா யோசிக்கிறது அப்படிங்கிறது நம்ம சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இதை சிம்பிளா புரிஞ்சுக்க நீங்க உங்களை ஹியூமனா கன்சிடர் பண்ணாம ஒரு பொருளா, ஆப்ஜெக்டா கன்சிடர் பண்ணி உங்களுக்கு ஒரு பிரைஸ் டேக் கொடுத்துப்பீங்கன்னா எந்த மாதிரி ஒரு பிரைஸ் டேக் கொடுப்பீங்க அப்படின்னு பாருங்க. இல்ல இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா உங்களை ஒரு காரா இமேஜின் பண்ணிப்பீங்கன்னா நீங்க எந்த காரை சொல்லுவீங்க? உங்களை ஒரு அனிமலா இமேஜின் பண்ணணும்னா எந்த மாதிரி அனிமலை சொல்லுவீங்க? உங்களை நீங்க ஆடுன்னு நினைச்சிருக்கீங்களா, இல்ல உங்களை நீங்க ஒரு சிங்கமாவோ உல்ஃபாவோ கன்சிடர் பண்றீங்களா? ஆனஸ்டா உங்களுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. இந்த ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நீங்க உங்களை சிங்கமா பார்க்காத வரைக்கும் இந்த உலகம் உங்களை சிங்கமா பார்க்காது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் அதிகமா உங்களை வேல்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து நம்பர் 2, இன்வெஸ்ட் இன் யோர் செல்ஃப். லாஸ்ட் ஸ்டெப்ல பார்த்த பிலீஃப் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாலும் பிக் திங்கிங்கோட சேர்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் இல்லைன்னா நம்ம நினைச்சதை முடிச்சு காட்ட முடியாது. ஸோ பெருசா யோசிச்சு நமக்கு இருக்க லிமிட்டட் டைமை பெட்டரா யூஸ் பண்ணா நம்மளோட திறமையை வளர்த்துக்க ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கணும். ஆனா இப்படி எடுக்கிற ஆக்ஷன்ஸை நாம ஒரு வேளை தப்பான டைரக்ஷன்ல எடுத்தோம்னா அது நமக்கு ரிசல்ட்ஸை கொடுக்காது. இதனால ஆப்ரஹாம் லிங்கன் சொல்ற மாதிரி நமக்கு ஒரு மரத்தை வெட்ட 6 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்கன்னா அதுல 4 மணி நேரம் நம்ம அந்த மரத்தை வெட்ட போற டூலை ஷார்பன் பண்றதுல தான் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த மரத்தை வெட்டவே போகணும். இல்லனா நம்ம இருக்க இடத்துல இருந்து வளராம அப்படியே தான் மாட்டிக்கிட்டு இருப்போம். மொக்கையான பிளேடோட இருக்கும் டூலை யூஸ் பண்ணி மரத்தை கட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ லைஃப்ல மாட்டிக்கிட்ட மாதிரி ஃபீல் பண்றீங்கன்னா காலேஜ் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன், ஆனா அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கீங்கன்னா நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஏதாவது ஒரு ஸ்கில்ல பிக்கப் பண்ணி அதுல எந்த ரிசல்ட்டையும் எதிர்பார்க்காம ஒர்க் மட்டும் பண்ணணும். அதுல லாங் டேர்ம் திங்கிங்கோட இறங்கணும். எக்ஸாம்பிளுக்கு கோடிங்னு ஒரு ஸ்கில்ல பிக்கப் பண்றீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க எப்படி இருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இல்ல இன்டர்நெட், யூடியூப், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு ஒரு ஃபீல்ட பிக்கப் பண்ணீங்கன்னா எந்த ரிசல்ட்ஸும் எதிர்பார்க்காம 1 or 2 years இந்த ஃபீல்ட்ல ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைமுக்கு அப்புறமே ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு ஸ்கில்ல பிக்கப் பண்ணி அதுல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களால உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் சோர்ஸை பில்ட் பண்ண முடியும். அங்கிருந்து உங்களோட லைஃபோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனா ஒரு சேடான விஷயம் என்ன தெரியுமா? இந்த காலத்துல நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட தியேட்டர்ஸ், மால்ஸ் எல்லாம் விசிட் பண்ணி நிறைய ஹோட்டல்ஸ்ல சாப்பிட்டு ஒரே நாள்ல thousands of rupees ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா லேப்டாப், இன்டர்நெட் கனெக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலுமே எப்படி கோடிங் கத்துக்கிறது, எப்படி வெப் டெவலப்மெண்ட் கத்துக்கிறது, எப்படி ஒரு ஆப் ரெடி பண்றது, எப்படி இந்த மாதிரி ஒரு வீடியோவை ரெடி பண்றது, காலேஜ் டேஸ்லயே எப்படி ஒரு இன்கம் சோர்ஸை பில்ட் பண்றது அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் ஸ்கூல் அண்ட் காலேஜ் புக்ஸை படிச்சா அதோட எஜுகேஷன் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கும் அந்த மாதிரி தாட் இருக்குன்னா நீங்க ரிச்சர்ட் ஃபெய்ன்மனோட இந்த கோட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும். நெவர் கன்ஃபியூஸ் எஜுகேஷன் வித் இன்டெலிஜென்ஸ். யூ கேன் ஹேவ் அ PhD பட் ஸ்டில் பி an idiot அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது படிப்பறிவும் புத்திசாலித்தனமும் ஒண்ணு கிடையாது. நீங்க PhD முடிச்சிருந்தாலும் நீங்க முட்டாளா இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம்னு சொல்றாரு.
ட்ரெடிஷ்னல் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல நம்ம எடுத்துக்கிற ஃபார்மல் எஜுகேஷன் நம்ம ரியல் லைஃப் எஜுகேஷனை கத்துக்கிறதுக்கு ஒரு டோர்வேவா இருக்க ஹெல்ப் பண்ணுமே தவிர, ஃபார்மல் எஜுகேஷனை கத்துக்கிட்டு அப்புறம் நீங்க எதுவுமே கத்துக்காம விட்டுட்டீங்கன்னா, புது ஸ்கில்ஸை கத்துக்காம அந்த ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்கு டைமையும் பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, நம்ம லைஃப்ல நம்ம நினைக்கிற அந்த பெரிய லெவலுக்கு நம்ம போகவே முடியாது. ஏன்னா ஃபார்மல் எஜுகேஷன் நமக்கு சர்வை ஆகிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். பட் செல்ஃப் எஜுகேஷன் தான் நம்மள சக்சஸ்ஃபுல்லா மாற்றும். ஸோ லைஃப் லாங் லேர்னிங் அப்படிங்கிற ப்ராசஸை உங்களோட லைஃப்ல ஆட் பண்ணிக்கோங்க. 7 Habits of Highly Effective People புக்ல சொல்ற மாதிரி, மரத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி உங்களோட சா இல்லைன்னா ஆக்ஸை முதல்ல ஷார்ப் பண்ணுங்க. அடுத்து நம்பர் 3, ஸ்டாக் யோர் ஸ்கில்ஸ். சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு எக்ஸ்ட்ரீமா ஸ்பெஷலிஸ்ட் ஆகுறது, இன்னொன்னு நம்ம டெவலப் பண்ற ஸ்கில்ஸை ஸ்டாக் பண்றது. எக்ஸ்ட்ரீமா ஸ்பெஷலிஸ்ட் ஆகுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சம்டைம்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஒரு ஃபீல்டு எடுத்து அதுல ரொம்ப டீப்பா போக வேண்டியிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு நியூரோ சர்ஜன் இல்ல பிரெயின் சர்ஜன் ஆகுறது, இல்ல ஒரு டாப் 1% ஒலிம்பிக் லெவல் அத்லீட் ஆகுறது, எக்ஸ்ட்ரீம்லி ஸ்கில்டு ஒரு பேட்ஸ்மேன் ஆகுறது அப்படிங்கிறது எல்லாம் ஸ்பெஷல் ரூட் தான். இதுல 0.0001 செகண்ட்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுங்கிற டிஃபரன்ஸ் வரும். லிட்ரலி இது ரேஸ் ஓடுற மாதிரி தான். காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றது, IIT என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது, ரிசர்வேஷன் இல்லாம ஜெனரல் கேட்டகரியில UPSC எக்ஸாம்ஸ் எழுதுறது அப்படிங்கிறது ஸ்பெஷலிஸ்ட் ட்ரை பண்ற ரூட்ஸ் தான். லிமிட்டடா இருக்க இடத்துக்கு எல்லாருமே போட்டி போடுறது, பிசினஸ் டேர்ம்ல சொல்லணும்னா ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றது. ஆனா எனக்கு ஆவரேஜ் லெவல்ல கோடிங் வரும், ஓரளவுக்கு நல்லா மார்க்கெட்டிங் பண்ணுவேன், ஒரு வீடியோவை எப்படி ரெடி பண்ணணும்னு எனக்கு தெரியும், ஒரு பொருள் இல்ல ப்ராஜெக்ட் எப்படி முடிச்சு கஸ்டமருக்கு டெலிவர் பண்ணணும்னு தெரியும், மத்தவங்க கூட ஓரளவுக்கு கம்யூனிகேட் பண்ணுவேன், கொஞ்சம் ஃபினான்ஸ் புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன், அக்கௌண்டிங் வரும், இன்வெஸ்டிங் வரும், ஆவரேஜ் லெவல்ல ஒரு 4 லாங்குவேஜ் பேசுவேன். இப்படி நிறைய ஸ்கில்ஸ்ல நீங்க ஆவரேஜா இருந்தாலுமே எதை எப்படி யூஸ் பண்ணணும், அதோட கான்செப்ட்ஸ் என்ன, அது அந்த இடத்துல ஒர்க் ஆகுற அளவுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும்னா, இல்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட பேசி உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து வேலை வாங்குற அளவுக்காச்சும் கான்செப்ட்ஸ் தெரியும்னா, இந்த ஒரு ஸ்கில்லும் டேலண்ட்டும் மனுஷனுக்குள்ள ஸ்டாக் ஆகும்போது உலகத்துல 100-200 பேருக்கு மட்டும்தான் ஒரு திறமையோட இருக்க மாதிரி ஒரு பர்சனா நீங்க மாறுவீங்க. இது ஒரு மாதிரி ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜில இருக்க மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச ரூட் மாதிரி இல்லாம புதுசா நீங்களே கஸ்டமைஸ்டா உங்களுக்கு ஒரு ரூட்டை கிரியேட் பண்ணுவீங்க. சம்டைம்ஸ் பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல்லாவும் மாறுவீங்க. ஏன்னா நம்ம லைஃப்ல சம்டைம்ஸ் டாப் 5%க்கு வரணும்னா 95% ஆஃப் த மக்கள் என்ன பண்றாங்களோ அதை பண்ணாம இருக்கணும். அதுக்கு ஆப்போசிட்டான விஷயங்களை தான் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் யூனிக்கான ஸ்கில்ஸ் இருக்கான்னு பார்த்து எந்தெந்த ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இல்லையோ அதை கம்பைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கு நீங்க அதுல ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. பட் அதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்கவங்க உங்களை ஏமாத்தாம அவங்க கிட்ட இருந்து சரியான ஒர்க்கை வாங்குற அளவுக்காச்சும் சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லைஃப்ல அது உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நம்பர் 4, ப்ராக்ரஸ் கிரியேட்ஸ் மோட்டிவேஷன். 2004ல ஒரு கார் வாஷ் கம்பெனி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணாங்க. அதுல அவங்களோட 300 ரேண்டம் கஸ்டமர்ஸுக்கும் லாயல்ட்டி கார்ட்ஸை ரெடி பண்ணாங்க. இந்த லாயல்ட்டி கார்ட்ஸை 2 விதமா பண்ணாங்க. ஒரு பேட்சுக்கு வெறும் 8 சர்க்கிள போட்டு நீங்க 8 வாட்டி கார் வாஷ் பண்ணீங்கன்னா 9th சர்க்கிள்ல உங்களுக்கு ஃப்ரீயா ஒரு கார் வாஷ் கிடைக்கும்னு போட்டிருந்தாங்க. இன்னொரு கார்ட்ஸ் பேட்சுக்கு 10 சர்க்கிள போட்டு அதுல நீங்க இப்ப பண்ண கார் வாஷுக்கு ஒரு சர்க்கிளை கட் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ நீங்க இந்த லாயல்ட்டி கார்ட்ஸை வாங்குறதுனால உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியா இன்னொரு சர்க்கிளையும் கட் பண்ணிட்டோம்னு சொல்லி லாயல்ட்டி கார்ட்ஸை 2 பேட்ச் கஸ்டமர்ஸ்க்கும் கொடுத்தாங்க. இங்க செகண்ட் பேட்சுக்கு கொடுத்த கார்டை பார்க்கும்போது டோட்டலா ஒரு 10 சர்க்கிள் இருக்கு. அதுல ஆல்ரெடி 2 சர்க்கிள் கட்டா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. இதுக்கப்புறமா இந்த கம்பெனி இந்த விஷயத்த ட்ராக் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பேட்ச்ல 8 சர்க்கிளுமே மார்க் பண்ணதா லாயல்ட்டி கார்ட்ஸை வச்சிருந்த கஸ்டமர்ஸை விட 10 சர்க்கிள்ல ஆல்ரெடி 2 சர்க்கிள் மார்க் பண்ணிருந்த அந்த லாயல்ட்டி கார்டை வச்சிருந்த கஸ்டமர்ஸ் தான் திரும்ப ரிப்பீட்டடா அந்த கார் வாஷ் கம்பெனிக்கு வந்திருக்காங்க. அவங்களோட சர்வீசஸையும் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதுல இருந்தே ஒரு விஷயத்துல நம்ம ஆல்ரெடி ப்ராக்ரஸ் பண்ற மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா மனுஷங்க நல்லா மோட்டிவேட்டடா ஆக்ஷன்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா யூஸ்வலா ஹியூமன் பீயிங்ஸுக்கு ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றது தான் கஷ்டமே. ஆனா அதுவே ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு அளவுக்கு ரிசல்ட்ஸை மட்டும் பார்த்துட்டாங்கன்னா அதை கண்டினியூ பண்றது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நிறைய பேர் நம்ம வீடியோஸை பார்த்துட்டு சில நாள் மோட்டிவேட்டடா இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு பழைய ஒரு 10K போயிடுறேன், எனக்கு இது ஒரு ப்ராப்ளமா இருக்குன்னு கமெண்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த ஒரு விஷயத்த பண்றீங்களோ அதை மெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க ப்ராக்ரஸை நோட் பண்ணுங்க. ஏன்னா எதை நீங்க மெஷர் பண்றீங்களோ அந்த விஷயத்தை தான் மாத்தவே முடியும். மெஷர் பண்ற விஷயங்களை தான் ஈஸியா உங்களோட ஹேபிட்ஸா கூட மாத்தலாம். ஏன்னா ஆஸ் அ ஹியூமன் பீயிங்கா நமக்கு மோட்டிவேஷன் டெம்பரரியா தான் இருக்கும், ஆனா ஹேபிட்ஸ் தான் பெர்மனண்டா இருக்கும். ஸோ ப்ராக்ரஸை மெஷர் பண்றதுக்கு ஆப்ஸோ டூல்ஸோ எக்ஸலோ இல்ல நோட் புக் டைரிஸ்ல கூட நீங்க பண்ற ப்ராக்ரஸை நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த விஷயம் நம்மள ஆக்ஷன்ஸ் எடுக்க ஈஸியா மோட்டிவேட் பண்ணும். ஸோ டைமை வேல்யூ பண்ணுங்க, செல்ஃப் பிலீஃபை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்க மேல இன்வெஸ்ட் பண்ணி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்கில்ஸை 1 by 1 ஸ்டாக் பண்ணுங்க. இது எல்லாத்துலயும் மோட்டிவேஷன் லூஸ் பண்ணாம வேலை பார்க்கறதுக்கு ப்ராக்ரஸை மெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இன்னையில இருந்து உங்க லைஃப் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகும். சரி, முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி முடிக்கிறேன். ஒரு கோவில் கட்டுறதுக்காக ஒரு சிற்பி பாறையில செதுக்கிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஒரு கல் எடுத்து உளிய வச்சு அடிக்க ஆரம்பிச்சாரு. உடனே அந்த கல்லு ஐயோ வலிக்குது,
என்னால தாங்க முடியல, என்ன விட்டுறேன், என்ன ஒன்னும் பண்ணாத அப்படின்னு கத்துச்சு. அந்த சிற்பியும் சரி பாவம் அப்படின்னு அந்த கல்லை அப்படியே ஓரமா வச்சுட்டு அடுத்திருந்த இன்னொரு கல் எடுத்து செதுக்க ஆரம்பிச்சாரு. இந்த 2வது கல்லுக்கும் பயங்கர வலிதான். ஆனா இந்த வலி நம்மள ரொம்ப அழகா மாத்துறதுக்கு தான். நம்ம ஒரு உருவமா மாற போறோம்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த வலி அது பொறுத்துக்கிட்டு அந்த உளியின் அடிய வாங்குச்சு. கொஞ்ச நாள்ல அந்த கல்லு ஒரு அழகான சாமி சிலையா மாறிடுச்சு. கோவில் கும்பாபிஷேகம் வந்துச்சு. மக்கள் எல்லாம் அந்த சாமி சிலையை கும்பிட ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த பூசாரி, சாமி சிலைக்கு தேங்காய் உடைக்கணும் ஒரு கல்லு தேவைப்படுது, ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு கேட்டாரு. உடனே அந்த ஆட்கள்லாம், இங்க ஓரமா ஒரு கல்லு வெட்டியாதான் இருக்கு, இதை எடுத்துட்டு போங்க அப்படின்னு முதல்ல வலி தாங்காம என்ன விட்டுருன்னு சொல்லுச்சுல்ல அந்த கல்லு, அதை எடுத்து சாமிக்கு முன்னாடி போட்டாங்க. இப்ப கோவிலுக்கு வர எல்லாரும் வலி தாங்கி சாமி சிலையா இருக்கு அந்த கல்லை பார்த்து கை எடுத்து கும்பிடுறாங்க, அதுக்கு மலர் தூவுறாங்க. ஆனா வலி தாங்காத இன்னொரு கல்லை டெய்லி 1000 பேர் மிதிக்கிறாங்க. வர்றவங்க எல்லாம் அது மேல தேங்காயை போட்டு உடைக்கிறாங்க. லைஃப் இதே மாதிரிதான். இந்த சின்ன வயசுல டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க், ஸ்கில்ஸை டெவலப் பண்றதுன்னு இந்த வலியை நீங்க இப்ப தாங்கிக்கிட்டீங்கன்னா லைஃப் ஃபுல்லா அந்த சாமி சிலை மாதிரி ரெஸ்பெக்டோட, வேல்யூவோட வாழலாம். ஆனா இப்ப எனக்கு ஜாலியா இருக்கணும், நான் என்ஜாய் பண்ணணும், நான் கஷ்டப்படவே கூடாதுன்னு நினைச்சு எஸ்கேப் ஆனீங்கன்னா ஃபியூச்சர்ல வாழ்க்கை முழுக்க அடி வாங்க வேண்டியிருக்கும், வலியை மட்டுமே அனுபவிக்க வேண்டியிருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி உங்க கையில இருக்க நேரம் ரொம்ப ரொம்ப கம்மி. மகாகவி பாரதியார் சொன்ன அந்த வீர வரிகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேடிச்சோறு நித்தந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்ற பிறர் வாடா பல செயல்கள் செய்த நரை கூடி கிழப்பருவம் மெய்தி கொடுங்கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. உங்களை எதிர்த்து நின்ன பிரச்சனைகளை பார்த்து தைரியமா கேளுங்க, நான் வீழ மாட்டேன், எழுந்து நிப்பேன்னு இன்னைக்கே முடிவிடுங்க. இந்த வீடியோ உங்க லைஃப்ல ஒரு சின்ன ஸ்பார்க்கை கிரியேட் பண்ணிருந்தாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களையும் தட்டி எழுப்புங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பெஸ்டான கான்டென்ட்டை நாங்க கொண்டு வர்றதுக்கு நிறைய டைம் எடுத்து ரிசர்ச் பண்றோம், எஃபோர்ட் போடுறோம். எங்களோட இந்த ஆடியோஸை நீங்க என்ஜாய் பண்றீங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னா உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு வேணும். உங்களோட என்கரேஜ்மெண்ட் இருந்தா எங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சோ எங்களோட யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதனால உங்க சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு இருக்கும். பிளஸ் உங்களுக்கு நாங்க பண்ற கான்டென்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கணும் எங்களுக்கு புரியும். நாங்களும் இன்னும் சூப்பரான கான்டென்ட்ஸை கொடுக்க ஆரம்பிப்போம். சோ உடனே நம்ம யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.